வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனல் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் சஸ்பெக்ட் ஜீரோ. இது வந்து ஒரு 2004 வெளிவந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு எலியாஸ் மெரேஷ். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஹேரால்ட் ஸ்பெக், இவர் வந்து ஒரு நார்மல் சேல்ஸ்மேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா ஒருத்தர். இவர் வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து சைட் பண்ணி அங்கே சாப்பிட போவார். அங்கே அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஏஜான ஒருத்தர் வந்து வருவார். அவரோட டேபிளில் உட்காந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹேரால்ட் ஸ்பெக் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் போய் அவர் பதட்டமாக அவர் கிளம்பி அங்கேருந்து வண்டி எடுத்து போயிட்டுருப்பார். அந்த அன்னைக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேரால்ட் ஸ்பெக் வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து கொல்லப்படுறாரு. அவர் எப்படின்னா, அவரோட கண்ணு மொழியெல்லாம் தோண்டி அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு 0 அதுக்கு நடுவில் ஒரு கோடு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிளோட ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுறாரு. ஸோ ஹேரால்ட் ஸ்பெக் வந்து அவரோட காருக்குள்ளே இந்த மாதிரி கொடூரமாக இறந்து போன விஷயத்துக்கு அப்புறமா FBI வந்து ரொம்ப சீரியஸாக இந்த கேஸில் இறங்குறாங்க. தாமஸ் மேக்கல்வே அப்படிங்கிற ஒரு FBI ஏஜென்ட் வந்து இந்த கேஸ்க்கு அசைன் ஆகுறாரு. அவரோட ஃப்ரான் குலோக் அப்படிங்கிற ஒரு லேடி ஆஃபீஸரும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாமஸ் மெக்கல்வேக் வந்து அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல இல்லை. பிகாஸ் அவர் ஒரு சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கேஸ்க்குள்ளே வராரு. பிகாஸ் ஒருத்தரை வந்து ரொம்ப மோசமாக அடித்து ஒரு சஸ்பெக்டை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு அப்புறமா 6 months கழிச்சு இந்த கேஸ்க்குள்ளே வராரு. ஸோ தாமஸ் மெக்கல்வேவும் ஃப்ரானும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஆரம்பிக்கும் போது பல டிஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க ஒன்றுனா. அப்படி இவங்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் வருது. அப்பப்போ அந்த ஃபேக்ட்ஸ் வந்து சம்திங் சேலஞ்சிங்காகவும் ரொம்பவே வந்து அவங்கள தூண்டி விடுற மாதிரியும் சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்து அந்த மர்டரர் வந்து இவங்களை தூண்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த க்ளூஸ் எல்லாம் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த கேஸை தேடி போவாங்க. அதாவது கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமனான விஷயம் இருக்குது. இந்த நிறைய பல கொலைகள் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும், பல மர்டர்ஸ் நடந்திருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறமும் நடக்குது. ஸோ இந்த மர்டரெல்லாம் பண்ணுறது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு மாதிரி ரூட்டில் வந்து ரிவீல் ஆகுது. பேரலி வந்து பல குழந்தைங்க கடத்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஃப்ரெண்டான விஷயங்கள் நடக்குது. அதில் மிஸ்டர் ப்ளூன்னு ஒருத்தர் வந்து நிறையா க்ளூஸும் கொடுக்குறாரு இடையில. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இது எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி, கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த கிளைமேக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் கண்டிப்பாக வர்த்து தான் இந்த படம் பார்க்கறதுல. சீரியல் கில்லர் படங்கள் வந்து நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலில் கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் இந்த படத்தோட எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, இந்த படத்தோட ஹார்ட்டே வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அதுதான் எல்லா விஷயம் ரிவீல் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பல கொலைகள் நடக்கிறதோ, அது யார் பண்ணுறாங்க, இவங்களாம் அவங்களானோ, என்ன தியரிஸ் வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கிளாரிஃபையும் பண்ணுறாங்க லாஸ்ட்டில். ஸோ எதுவுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியான கிளைமேக்ஸ் கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த வர்த் வாட்சிங் மூவி. நான் சொன்ன மாதிரி ஸ்லோ பர்ன் படம் தான். ரொம்ப ஸ்லோவாக வந்து பொறுமையாக அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். IMDbல லெட்டர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து அந்தளவுக்கு நல்லதாக கொடுக்கல. பட் அதை நீங்கள் பேஸ் பண்ணி இந்த படத்தை முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்ட் ஆட் செக்ஷனில் அவைலபிள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். தேங்க்யூ.